நான் இந்த யோகா கிளாஸ் சேர்றதுக்கு முன்னால் ரொம்ப ஆர்த்தரைட்டிஸ் ஆயிருந்துச்சு எனக்கு. அதனால் ரொம்ப தொந்தரவு இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கால் ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப ஆயாசம் ஆகும். சோம்பேறித்தனம். ஒரு வேலை செய்யும்போது செஞ்சால் இன்னொரு வேலை செய்கிறதுக்குள்ளே படுத்துக்கணும், உக்காரணும், இந்த மாதிரி மனசில் தோணும். இப்போ இந்த யோகா கிளாஸ் சேர்ந்த பின்னால் எவ்வளோ வேலை செஞ்சால் உடம்பு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. குண்டாக இருந்தேன், வெயிட் கம்மியாக இருக்கிறேன். கூட கால் நோவில்லை. 4 கிலோமீட்டர் வேணும்னு நடக்கிறேன். மேலே மாடி இறங்க ஒரு நாளைக்கு 3ஆவது ஃப்ளோர்லேருந்து 4-5 முறை வேணும்லாம் இறங்கி ஏறுறேன். எதுவும் தொந்தரவு இல்லை எனக்கு. இப்போ கால் விரலு மட்டும் இன்னும் நார்மல் ஆகலை. ஆகும்னு நினச்சி செஞ்சுட்டுருக்குறேன். ஆகும் நம்பிக்கை இருக்குது, நார்மல் ஆகும் அப்படின்ட்டு. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. சோம்பேறித்தனம் இல்லை. இப்போ சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது எனக்கு. நார்மலாக உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ முதலுக்குன்னா. வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு நல்லா இருக்கு உடம்பு. அதில் உத்தான் பாதாசன தொடர், சக்தி பந்தா தொடர், ஆதித்ய வேந்தன் ஒர்க் அவுட்டு, அப்புறம் அருணையாவோட எளிய முறை பயிற்சி, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி அப்படின்னு செய்யும்போது அந்த உடலுக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தேவையானது அந்த சக்தி கிடைக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. அதில் இந்த சேது பந்தாசன தொடர், யோக நித்ரா, குறிப்பாக சொல்லணுன்னா யோக நித்ரா உடலுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இப்படி மாறி மாறி பயிற்சி செய்கிறதுனால உடலுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைக்குது. அனைத்து உறுப்புகளும் நல்லா இயங்குது. ஒவ்வொரு உறுப்பும் இந்த இதில் தான் இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி அது கரெக்டாக அந்த வேலையை செய்யுது. அப்போது முதல்ல அந்த உடலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது அதுக்கு நமக்கு ஒத்துழைக்கிறதுனால தான் இந்த பயிற்சி எல்லாமே நம்மளால் செய்ய முடியுது. அதனால் அதுக்கு நம்ம உடலுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கணும். மனசும் அப்படி தான். அது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயிற்சி கொடுக்கும்போது மனசும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஆகுது. யோசிக்க சொல்லுது, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க சொல்லுது. மொத்தத்தில் இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொன்றுமே நமக்கு அந்தந்த இதுக்கு தேவையானது கிடைக்குது. அந்த வகையில் உங்கள்கிட்ட இந்த பயிற்சிக்காக சேர்ந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் இந்த பயிற்சி கொடுத்த இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சார். அருமை. வாழ்க வளமுடன்.